நாளைய நம்பிக்கை இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை ஒன்றிய அரசு நிராகரித்திருப்பது பழிவாங்கும் செயல் என கண்டனம். வளர்ச்சிக்கு இன்றியமையாத மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் வரும் 25ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுப்பதா என அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். பாஜக அரசின் பாரபட்சமான முடிவு எனவும் கருத்து. கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மனு. மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கிய ஒன்றிய அரசுக்கு வலுக்கிறது கண்டனம். திமுக கூட்டணி சார்பில் இன்று கோவையிலும் நாளை மதுரையிலும் ஆர்ப்பாட்டம். இலங்கையில் கூட்டாட்சி முறையில் ஈழத்தமிழர்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். இலங்கை அரசுக்கு இந்திய அரசு அழுத்தம் தர திருமாவளவன் கோரிக்கை. SIR வாக்கு திருட்டால் வாக்கை உறுதி செய்யுங்கள் என்று வேடசந்தூரில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மத்தியில் பேச்சு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு கடி விதித்த விவகாரம். குடியரசுத் தலைவர் எழுப்பிய மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் இன்று மூடல். பருவமழைக்கு பிந்தைய வருடாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுகிறது. அமெரிக்காவுக்கு பயந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது குறைப்பு. ஒன்றிய அரசு உண்மையை மறைப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. டெல்லி செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பில் பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு. காஷ்மீர் முன்னாள் பிரதமரின் பேச்சால் பரபரப்பு. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.